இன்றைய தினம் இந்திய நாடு முழுவதும் நாடே விழுத்தெழு என்கிற அறைகோல் விடுத்து பல நூற்றுக்கணக்கான இடங்களில் இரவு முழுவதும் நம்முடைய போராட்ட உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் போராட்டங்கள் என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இந்திய மாணவர் சங்கம், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம், இந்திய தொழிற்சங்கம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளின் சார்பில் 25க்கும் மேற்பட்ட இடங்களில் இரவு முழுக்க இந்த போராட்டத்தை நடத்துவது என்று நாங்கள் தீர்மானித்து போராட்டங்கள் என்பது துவங்கி இருக்கிறது. ஆனால் விழுப்புரத்தில் மட்டும் போராட்டத்தில் கலந்து கொள்ள வந்தவர்களை ஒன்று கூட விடாமல் இங்கே இருக்கக்கூடிய விழுப்புரம் காவல்துறையினர் அராஜகமான முறையில் வலுக்கட்டாயமாக கைது செய்து மண்டபத்தில் அடைத்து வைத்திருக்கிறார்கள். இது முழுக்க வன்மையான கண்டனத்துக்குரியது. ஏற்கனவே தமிழ்நாடு அரசினுடைய உயர் காவல்துறை அதிகாரிகள் எங்களிடம் இரவு 10 மணி வரை நீங்கள் நடத்தி கொள்வதற்கு நாங்கள் உத்தரவிட்டிருக்கிறோம் என்று எங்களிடத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த உத்தரவு அனைத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களுக்கும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விழுப்புரம் மாவட்ட நிர்வாகம், விழுப்புரம் மாவட்ட காவல் நிர்வாகம் மட்டும் தமிழ்நாடு அரசுக்கு அப்பாற்பட்டு ஒரு நிர்வாகமாக இருக்கிறதா என்கிற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன். இரண்டாவது, அமைதியான முறையில் கூடுவதற்கு காவல்துறையிடம் அனுமதி கேட்க வேண்டிய அவசியமில்லை. அரசியல் சாசனத்தினுடைய பிரிவு 19 ஆயுதமின்றி ஒன்று கூடுவதற்கு இந்திய நாட்டு மக்களுக்கு உரிமையை வழங்கியிருக்கிறது. ஆகவே ஒன்று கூடுவதற்கே காவல்துறையில் அனுமதி வேண்டும் என்கிற ஒரு தவறான புரிதலில் தமிழ்நாடு காவல்துறை தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே தமிழ்நாடு காவல்துறையினுடைய அதிகாரிகள் அரசியல் சாசனத்தை படிக்க வேண்டும் என்று அவர்களுக்கெல்லாம் நான் அறிவுறுத்த விரும்புகிறேன். அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டுத்தான் அனைவரும் நடந்து கொள்ள வேண்டுமே தவிர அரசியல் சாசனத்துக்கு அப்பாற்பட்ட கொம்பன் எவனும் இந்தியாவில் கிடையாது. ஆனால் விழுப்புரம் மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவர்கள் என்பதைப் போல இன்றைக்கு மாலை இந்த அராஜகமான நடவடிக்கை என்பது நடைபெற்றிருக்கிறது. ஆகவே இதற்கு காரணமான காவல்துறை அதிகாரிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏற்கனவே நாங்கள் அறிவித்தபடி இரவு 10 மணி வரை இந்த போராட்டம் தொடர்ந்து இங்கே நடைபெறும். தாக்குதல் நடத்திய விழுப்புரம் காவல்துறை அதிகாரிகள் மீது